ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்லா ஹெல்த்தியாக புதுசாக ஒரு கேக் தான் செய்ய போகிறோம். ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பசங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு 400 கிராம் அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, கிழங்குல இருக்கிற தண்ணியிலேயே நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்துடும். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். 120 கிராம்ஸ் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகர் மீடியமாக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 100 ml அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலும் முட்டையும் சேர்க்குறதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டாப்பியோக்கா ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். அது இல்லைன்னா கார்ன்ஸ்டார்ச் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் டாப்பியோக்கா ஃப்ளார் சேர்க்கறது தான் நல்லா சூவியாக வரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவை 2ஆக பிரித்து வச்சுக்கிறேன். ஒரு பவுலில் கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொக்கோ பவுடர் ஃப்ளேவர் இருக்கிறனால பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சைடில் இருக்கட்டும். ஒரு கடாயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து சிம்மில் வச்சுக்கிறேன். சுகர் நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பவுலில் இந்த கேக் பேக் பண்ண போகிறோமோ அந்த பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடலாம். நல்லா செட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லோ கலர் லேயர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டீமரில் வச்சு 20 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மூடியை இந்த மாதிரி ஒரு டவல் போட்டு கவர் பண்ணிக்கணும், இல்லைனா தண்ணியெல்லாம் வேர்த்து கேக்கில் விழுந்துடும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ண பேட்டரியும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 40லேருந்து 45 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ ஒரு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளெயினாக வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் கேக்கை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு கேக்கு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.